வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்மளோட ஆசைகள், நம்ம தேடுற விஷயங்கள், அப்புறம் நமக்கு ஏன் துன்பம் வருது, இதையெல்லாம் பத்தி தான். சரி, இந்த பேச்ச ஒரு பழைய பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். பிரபஞ்ச வாழ்வுங்கிற பொய்மான துரத்தாம இருக்க பரம்பொருளே நீ அருள் புரி அப்படின்னு. என்ன இது பொய்மான்? அது துரத்தாம இருக்க எதுக்கு கடவுள்கிட்ட அருள் கேட்கணும்? இதுல அப்படி என்ன மர்மம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த பொய்மான் அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனா நம்ம பார்க்க போற இந்த ஆங்கிள் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். காட்டுல ஸ்ரீராமர், சீதை 2 பேரும் இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணுல ஒரு தங்க மான் படுது. பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கே. அத பார்க்கதும் சீதைக்கு அது வேணும்னு ஆசை வந்துடுது. அந்த ஆசையால ராமரை துரத்திட்டு போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு பெரிய சோகத்துல போய் முடியுது. பார்க்க சிம்பிளான கதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இந்த கதையில வர்ற பொய்மானுங்கிறது நிஜத்துல எதை குறிக்குது? அது சும்மா ஒரு மிருகமா, இல்ல நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு ஆழமான உண்மைய நமக்கு சொல்ல வருதா? சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த கதையில இருக்கிற அந்த மைய உருவகத்தை உடைச்சு அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பொய்மான் வேற எதுவும் இல்ல. நம்ம வாழ்க்கையில நம்மள கவர்ற, ஆனா கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போற சில உலகப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட உருவகன் தான் இந்த மான். நம்ம கண்ணு, காதுன்னு புலன்கள் மூலமா நம்மள ஈர்த்து நம்மள துரத்த வைக்கிற எல்லாமே அந்த பொய்மான் தான். இப்போ இத பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் கதையில வர்ற அந்த மான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அது உண்மையே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம நிஜ வாழ்க்கையில நம்மள ஈர்க்கிற பொருட்கள், அனுபவங்கள், இது ரெண்டுக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒப்பீடு இந்த தத்துவத்தை எவ்ளோ அழகா விளக்குது இல்லையா? சரி, இந்த மாயமான துரத்துறதுனால என்னதான் ஆகும்? ஏன் இத பத்தி நாம இவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கணும்? இப்ப நாம நம்ம வாழ்க்கையில வர்ற துயரத்தோட ஆணி வேர் என்னங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம படுற கஷ்டங்களுக்கு, நம்மளோட கவலைகளுக்கு, இந்த போராட்டங்களுக்கெல்லாம் உண்மையான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஞானம் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போமா? பதில் ரொம்பவே நேரடியானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. மனுஷங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே காரணம், அவங்க புலன்கள் வழியா இந்த உலகப் பொருட்கள்ங்கிற பொய்மான தேடி ஓடுறதுதான். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த தேடல்லையே துன்பம் ஆரம்பிச்சிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? பதில் ரொம்ப சிம்பிள். அந்த பொய்மான, அதாவது நம்மளை ஈர்க்கிற அந்த உலகப் பொருட்கள் மேல இருக்கிற தேடல நாம துரத்தாம இருக்கணும். நாம எப்போ அதை புறக்கணிக்கிறோமோ அப்பவே துன்பம் குறைஞ்சிரும். அமைதிக்கான வழி பற்றில்லாம இருக்கிறதுலயும் அந்த மாயைய மாயேன்னு புரிஞ்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து சொல்ற மாதிரி தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. அதோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். இந்த உலகம் முழுவதுமே ஒரு மாயை என்று உணர்ந்து கொண்டால் அங்கே வளரும் அருளே உண்மையானது. இழகிய மனதுடன் இதை பார்த்து அந்த அனுபவத்தை அடையுங்கள், அதுவே வழி. பாருங்க, இந்த உலகம் முழுக்க ஒரு பொய், ஒரு மாயைன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கிற அந்த அருள் தான் உண்மை அப்படிங்கிறாரு. இழகிய மனசோட இத பாருங்க, அந்த அனுபவத்தை உணருங்க, அதுதான் உண்மையான வழிங்கிறாரு. நம்ம பேசின எல்லாத்தோட மொத்த சாரமும் இந்த வரிகள்ல அடங்கியிருக்கு. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பழங்கால ஞானத்தை கொஞ்சம் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. யோசிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க துரத்திக்கிட்டு இருக்கிற அந்த பொய்மான் எது? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க.